அயோத்தி ராமர் கோயிலில் இன்று கொடியேற்ற விழா கோலாகலமாக நடைபெறுகிறது. பிரதமர் மோடி அங்கு கொடியேற்ற உள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் காவியா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் காவியா, விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் வினிதா. அயோத்தி ராமர் கோயில் கட்டுமானம் நிறைவடைவதையொட்டி 161 அடி கோபுரத்தில் இன்று பிரதமர் நரேந்திர மோடி கொடியேற்றம் செய்கிறார். 2019ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை தொடர்ந்து உத்தரப்பிரதேசத்தின் அயோத்தி நகரில் பிரம்மாண்டமாக ராமர் கோயில் கட்டப்பட்டு வருகிறது. கடந்த ஜனவரி 22ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலையில் நடைபெற்ற சிறப்பான இந்த விழாவில் 51 அங்குலம் கொண்ட பாலராமர் சிலையானது பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அயோத்தியில் உள்ள கோயிலையும் விட இந்தியாவிலேயே மிக மிக பெரிய ராமர் கோயிலாக ஒரு புதிய கோயில் உருவாகி வருவதாக பாஜக தலைவர்கள் தெரிவித்து வந்தனர். இதன் நீளம் 1080 அடி, அகலம் 540 அடியாக அமைக்கப்படுவதால் இதை பிரம்மாண்ட ராமர் கோயில் என்று பாஜக தலைவர்கள் அறிவித்து வருகின்றனர். இந்த கோயிலில் மொத்தம் 5 கோபுரங்களுடன் வடிவமைக்கப்பட்டு வருகிறது. அதில் மைய கோபுரமானது 405 அடி உயரம் கொண்ட உள்வாங்கும் வகையில் கட்டப்படுகிறது. அதே நேரத்தில் மற்ற 4 கோபுரங்கள் தலா 180 அடி உயரத்தில் அமைக்கப்பட இருக்கின்றன. மேலும் கோயிலின் நுழைவாயிலில் ஒரே நேரத்தில் சுமார் 20,000 பேர் அமர்ந்து வழிபடக்கூடிய அளவில் மிகப்பெரிய பிரார்த்தனை மண்டபம் ஒன்றும் உருவாக்கப்படுகிறது. கோயில் முழுமையாக நிர்மாணிக்கப்பட்ட பிறகு ஜனக்பூரிலிருந்து அயோத்தி நோக்கி பயணம் செய்வோர் தூரத்திலிருந்தே இந்த அதிசய கட்டிடத்தை கண்டுகளிக்க முடியும் என பாஜக தலைவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். தற்போது கட்டுமான பணிகள் வேகமாக நடைபெற்று வரும் நிலையில் 2025ஆம் ஆண்டு இறுதிக்குள் கோயில் முழுமையாக தயாராகிவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் பிரதமர் மோடி அயோத்தி ராமர் கோயில் உச்சியில் கொடியை ஏற்றி வைக்க இருக்கிறார். பிரதமர் மோடி அயோத்தியில் உள்ள ஸ்ரீ ராம ஜென்ம பூமி கோயிலுக்கு செல்ல உள்ளதை முன்னிட்டு பிரதமர் அலுவலகம் ஒரு முக்கிய அறிவிப்பு இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அதில் நாட்டின் சமூக கலாச்சார மற்றும் ஆன்மீக வரலாற்றில் முக்கியத்துவம் கொண்ட ஒரு தருணமாக இந்த நிகழ்வு அமையும் என தெரிவித்திருந்தது. அதன்படி வரும் நவம்பர் 25ஆம் தேதி பிரதமர் மோடி உத்தரப்பிரதேச மாநிலத்தின் அயோத்தி நகருக்கு செல்ல உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து காலை 10 மணி அளவில் இன்னும் சற்று நேரத்தில் அங்கு மகரிஷி வசிஷ்டர், மகரிஷி விஸ்வாமித்ரர், மகரிஷி அகத்தியர், மகரிஷி வால்மீகி அமைக்கப்பட்டுள்ள 7 கோயில்களுக்கு சென்று பிரதமர் மோடி தரிசனம் செய்ய இருக்கிறார். அதன் பின்னர் அவர் சேஷாவதர் கோயிலுக்கும் அவர் சென்று வழிபாடு நடத்துகிறார். இதனைத் தொடர்ந்து அன்னை அன்னபூர்ணா தேவி கோயிலில் சாமி தரிசனம் செய்கிறார். ராம் தர்பாரில் அமைந்துள்ள கர்ப்ப கிரகத்தில் சென்று பூஜையில் கலந்து கொள்கிறார். அதையடுத்து குழந்தை ராமர் இருப்பதாக கருதப்படும் கர்ப்ப கிரகத்திலும் அவர் தரிசனம் மேற்கொள்கிறார். இதையடுத்து ஸ்ரீராம ஜென்ம பூமி கோயிலின் சிகர பகுதியில் வழக்கப்படி காவி நிற கொடியை ஏற்றி பிரதமர் மோடி நடவடிக்கை மேற்கொள்கிறார். இந்த நிகழ்வின் மூலம் கோயிலின் கட்டுமான பணிகள் நிறைவடைந்துள்ளதை மற்றும் இந்தியாவின் கலாச்சார ஒற்றுமைக்கு ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கியுள்ளதை சுட்டிக்காட்டும் வகையில் இது அமையும் என பிரதமர் அலுவலகம் தனது செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி காவியா.